சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 31. இந்தியா எழுகிறது. மேலை நாடுகளுக்கு சென்று தமது ஆன்மீக பாரம்பரியத்தையும் கலாச்சார பெருமையையும் அங்கே அறிய செய்த போதே இந்தியர்களின் ஆழ் மனதை சுவாமிஜி தட்டி எழுப்பிவிட்டார். அந்த விதத்தில் அவரது மேலை நாட்டு வெற்றி இந்தியர்களுக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சியாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் அடிமைகள், நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், உங்களுக்கென்று எந்த பாரம்பரியமும் இல்லை, எல்லாம் நாங்கள் வந்தே உங்களுக்கு தந்தோம், எனவே நீங்கள் எங்களுக்கு கைகட்டி சேவகம் செய்யுங்கள் என்று வெள்ளையர்கள் கூறியதை கேட்டும் அவர்களது அடக்குமுறையாலும் தாங்கள் மனிதர்கள் என்பதையே மறந்து ஆழ்ந்த தூக்கத்தில் கிடந்தார்கள் இந்தியர்கள். இந்தியாவின் பெருமையை, அதன் ஆன்மீக பாரம்பரியத்தை சுவாமிஜி மேலை நாடுகளுக்கு எடுத்து கூறிய போது வியப்பில் ஆழ்ந்தது மேலை நாடு மட்டுமல்ல, இந்தியாவும் தான். நாம் உண்மையிலேயே இவ்வளவு பெருமை வாய்ந்தவர்களா? உலகிற்கே ஆன்மீக குருவாகின்ற தகுதி நம்மிடம் உள்ளதா என்று இந்தியர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். வெளிப்புற்ற அந்த சிந்தனைக்கு பாதையமைத்து கொடுப்பதாக அமைந்தன காலத்தால் அழியாத சுவாமிஜியின் கடிதங்கள். புனிதரான சுவாமிஜியின் சிந்தனைகள் கடிதங்கள் வழியாகத்தான் ஆரம்பத்தில் நம்மை வந்தடைந்தன. கடிதங்களின் வாயிலாகத்தான் சுவாமிஜி தமது இந்திய பணியை ஆரம்பித்தார் என்று கூறலாம். தவத்தாலும் ஆன்மீக சாதனைகளாலும் இறையருளாலும் புனிதம் பெற்ற மனதிலிருந்து எழுகின்ற சிந்தனைகள் உலகையே அசைக்க வல்லவை. ஏனென்றால் அத்தகைய மனதில் சாட்சாத் தேவியே சிந்தனைகளை எழுப்புகிறாள். உத்திஷ்டத ஜாக்கிரத, எழுந்திருங்கள், விழித்திருங்கள், கடவுள் நம் பின்னால் உள்ளார், இதற்கு மேல் என்னால் எழுத முடியவில்லை, முன்னேறி செல்லுங்கள், இதை மட்டும் சொல்லிவிட விரும்புகிறேன். இந்த கடிதத்தை யார் யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எனது சக்தி வரும், நம்பிக்கை வையுங்கள், முன்னேறி செல்லுங்கள். ஹரே ஹரே, யாரோ என் கையை பிடித்து இவ்வாறெல்லாம் எழுத செய்கிறார்கள், முன்னேறி செல்லுங்கள், ஹரே ஹரே என்று தமது கடிதங்களை பற்றி எழுதுகிறார் சுவாமிஜி. இப்படி தேவியின் கைக்கருவியாக இருந்து சுவாமிஜி அளித்தவை கடிதங்கள். சுவாமிஜியின் கடிதங்களுக்கு மற்றொரு பெருமையும் உண்டு. அவரது சகோதர சீடர்கள் போன்ற பலரும் எழுதியுள்ள கடிதங்கள் பலவும் பிறரது கையெழுத்தில் உள்ளன. அவர்கள் கையொப்ப மட்டும் ஈட்டிருக்கிறார்கள். ஆனால் சுவாமிஜியின் கடிதங்கள் அனைத்தையும் அவரே கைப்பட எழுதியுள்ளார். அவரது கடிதங்களில் கிடைத்தவை சுமார் 778. அவை அவரது இலக்கிய தொகுப்பில் வெளியிடப்பட்டுள்ளன. இத்தனை வேலைகளுக்கு இடையிலும் பரபரப்பான வாழ்க்கையிலும் இவ்வளவு கடிதங்களை எழுதியிருப்பது மலைப்பாகவே உள்ளது. சுவாமிஜியின் கடிதங்களிலிருந்து அவரது இந்திய பணித்திட்டத்தில் முக்கியமாக 3 அம்சங்களை காண்கிறோம். 1. எழுச்சி. காலம் காலமாக அடிமைப்பட்டதன் காரணமாக வலுவிழந்து தூங்கி கிடந்த இந்தியனது முதல் தேவை எழுச்சி. சுவாமிஜி இந்தியாவிற்கு எழுதிய எல்லா கடிதங்களிலும் அவரது உத்வேக மொழிகளை நாம் காண்கிறோம். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், நீண்ட இரவு கழிந்து கொண்டிருக்கிறது, பகல் பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது, அலை எழுந்துவிட்டது, அதன் பெருவேகத்தை எதிர்த்து நிற்க எதனாலும் முடியாது. என் இளைஞர்களே, வேண்டுவதெல்லாம் உற்சாகம், உற்சாகமே. என் குழந்தைகளே, அன்பு, அன்பு, நம்பிக்கை, எல்லையற்ற நம்பிக்கை, இவையே வேண்டும். பயம் வேண்டாம். பாவங்களுள் மிகப்பெரிய பாவம் பயம் என்பதை. அனைவருக்கும் என் ஆசைகள். 2. விழிப்புணர்வு. எழுச்சி பெற்ற அவர்கள் மீண்டும் தூங்கிவிடக்கூடாது. அவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். அதனை கல்வியின் மூலம் அளிக்க வேண்டும். உண்மையான குடிகளான குடிசைவாழ் மக்கள் தங்கள் ஆண்மையை, தங்கள் தனித்துவத்தை மறந்துவிட்டார்கள். இந்து, முஸ்லீம் அல்லது கிறிஸ்தவர்களின் காலடியில் மிதிபட்டு பையில் பணம் இருப்பவனின் காலடியில் மிதிபடத்தான் நாங்கள் பிறந்துள்ளோம் என்றே அவர்கள் எண்ண தலைப்பட்டு விட்டார்கள். அவர்கள் இழந்த தனித்துவத்தை அவர்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும். கல்வி கொடுக்க வேண்டும். பொதுமக்களுக்கு கல்வியூட்டி அவர்களை உயர்த்துங்கள். இந்த ஒரு வழியில்தான் சமுதாய உணர்வு கொண்ட நாடு உருவாக முடியும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருப்பதை கண்டார் சுவாமிஜி. ஒவ்வொரு கிராமத்திலும் இலவச பள்ளிகளை ஏற்படுத்துவதற்கான வசதி நமக்கு இருப்பதாகவே வைத்துக்கொள்வோம். ஆனாலும் ஏழை சிறுவர்கள் தங்கள் வாழ்க்கை வழி தேடி உழவு செய்ய போவார்களே தவிர பள்ளிக்கு வர மாட்டார்கள். நம்மிடம் அதற்கெல்லாம் வேண்டிய பணமும் இல்லை.
அவர்களை கல்வி கற்க வந்தே தீருமாறு செய்வதும் நம்மால் முடியாது. இந்த பிரச்சனையை தீர்க்க வழியே இல்லை என்று தான் தோன்றுகிறது. ஆனால் அதற்கான வழி ஒன்றை நான் கண்டுபிடித்துள்ளேன். அது இதுதான். மலை முகமதுவிடம் வராவிட்டால் முகமது மலையிடம் செல்ல வேண்டும். ஏழைகள் கல்வியிடம் வர முடியாமல் போனால் கல்வி அவர்களை சென்று சேர வேண்டும். வயலில், தொழிற்சாலையில் என்று எங்கானாலும் அது அங்கு போய் அவர்களை சேர வேண்டும். எப்படி? என் சகோதர துறவிகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அவர்களைப் போல் சுயநலமற்றவர்களை, நல்லவர்களை, படித்த நூற்றுக்கணக்கானோரை இந்தியா முழுவதிலும் நான் பெற வேண்டும். இத்தகையோர் கிராமம் கிராமமாக போகட்டும். மதத்துடன் கல்வியையும் வீடுதோறும் சேர்க்கட்டும். இதுபோலவே நம் பெண்களுக்கு கல்வியளிக்க விதவைகளை ஒருங்கிணைக்கவும் முயற்சி செய்துள்ளேன். எத்தகைய கல்வியை அளிப்பது? புகைப்பட கருவிகள் துணையுடன் வானியல் படங்களையும் பல்வேறு நாட்டு மக்கள் வரலாறுகள் சம்பந்தமான வேறு படங்களையும் திரையிட்டு காட்ட வேண்டும். இவ்வாறு பூகோளங்கள் மற்றும் படங்கள் மூலம் வாய்க்கல்வியாக எவ்வளவோ செய்து முடிக்கலாமே. கண் ஒன்றே அறிவை பெறுவதற்கான வாசல் என்பது அல்ல, காதும் ஒரு வாசலாக அமைய முடியும். இவ்வாறு மக்கள் உயர்ந்த கருத்துக்களையும் அறநெறியையும் எதிர்காலம் நன்றாக அமையும் என்பதில் நம்பிக்கையையும் பெறுவார்கள். இதனுடன் நமது வேலை தீர்ந்து விடுகிறது. மீதியை அவர்களே செய்து கொள்ளட்டும். ஆனால் இந்த கல்வியை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்குமாறு சுவாமிஜி எச்சரிக்கிறார். அது மத உணர்விலிருந்து மக்களை விலக்காமல் இருத்தல். பாமர மக்களின் மத உணர்வுக்கு ஊறு செய்யாமல் அவர்களை உயர்த்துதல். இந்த குறிக்கோளை உங்கள் முன் வைத்து கொள்ளுங்கள். உங்களால் அவர்களை உயர்த்த முடியுமா? தங்களிடம் இயல்பாக உள்ள ஆன்மீக பண்பை இழக்காமல் தாங்கள் இழந்த தனித்துவத்தை அவர்களுக்கு நீங்கள் மீண்டும் பெற்றுத்தர முடியுமா? சமத்துவம், சுதந்திரம், செயல்திறன், ஆற்றல் இவற்றில் மேலை நாட்டினருள் தலை சிறந்த மேலை நாட்டினராக இருந்து அதே வேளையில் மத பண்பாட்டிலும் இயல்புணர்ச்சியிலும் முழுமையான இந்துவாகவும் இருக்க உங்களால் முடியுமா? இதை செய்தேயாக வேண்டும். செய்தே தீர்வோம். இதை செய்வதற்கென்றே நீங்கள் அனைவரும் பிறந்திருக்கிறீர்கள். இவற்றை அமைப்பு ரீதியாக செயல்படுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தார் சுவாமிஜி. வாழ்வில் எனது முழு ஆசையும் இதுதான். மிக மேலான கருத்துக்களை ஒவ்வொருவருடைய இருப்பிடத்திற்கும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு அமைப்பை இயக்கிவிட வேண்டும். பின்னர் ஆண்களும் பெண்களும் அவரவர் விதியை அவரவரே நிர்ணயிக்கட்டும். வாழ்வின் மிக மிக முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நம் முன்னோர்கள், அதை போலவே மற்ற நாட்டினரும் என்னென்ன சிந்தித்துள்ளார்கள் என்பதை அவர்கள் அறியட்டும். முக்கியமாக இப்போது பிறர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணட்டும். பிறகு ஒரு முடிவுக்கு வரட்டும். நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் இரசாயன பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதுதான். இயற்கை தனது நியதிகளுக்கு ஏற்ப அவற்றை படிகமாக்கிவிடும். கடினமாக உழையுங்கள், அமைதியாக இருங்கள், இறைவனில் நம்பிக்கை வையுங்கள், பணியை ஆரம்பியுங்கள். விரைவாகவோ தாமதித்தோ நானும் வந்து சேர்ந்து கொள்கிறேன். ஒரு சங்கத்தை அமைத்து கொள்ளுங்கள். செயலாளர், பொருளாளர் என்ற முறையில் இங்குள்ள என் நண்பர்கள், உதவி புரிபவர்கள் ஆகியோருடன் நேராக தொடர்பு வைத்துக்கொள். இதை எவ்வளவு சீக்கிரமாக செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. எல்லா வேலைகளையும் நீ செய்தாலும் சில பெரிய புள்ளிகளின் பெயர் தலைவர்களின் பெயராக இருக்க வேண்டும். நீ விரும்பினால் அப்படியே செய். அவர்களின் பெயருக்கு நல்ல மதிப்பிருக்கும். 3. ஸ்ரீராமகிருஷ்ணர். இந்த பணிகள் அனைத்தும் ஸ்ரீராமகிருஷ்ணரின் திருப்பெயரில் அவரை மையமாக வைத்து நடைபெற வேண்டும். மைசூரிலும் மற்ற இடங்களிலும் பணம் திரட்டி சென்னையில் ஒரு கோவில் கட்ட முயற்சி செய். அங்கு ஒரு நூல் நிலையம் இருக்க வேண்டும். அலுவலகத்திற்காகவும் துறவிகளான பிரச்சாரர்களுக்காகவும் எதிர்பாராமல் வருகின்ற வைராகிகளுக்காகவும் சில அறைகள் இருக்க வேண்டும். மிக எளிய வழி இதுதான். குடிசை ஒன்றை அமர்த்த வேண்டும். அதை ஸ்ரீ குரு மகாராஜின் கோயிலாக்க வேண்டும். ஏழைகள் அங்கு வரட்டும், வந்து உதவி பெறட்டும், அவரை வழிபடட்டும். காலையிலும் மாலையிலும் அங்கு கதா காலட்சேபம் நடைபெற வேண்டும். நீ கற்பிக்க விரும்புகின்ற அனைத்தையும் அவர்களுக்கு இதன் மூலம் கற்பித்து விடலாம். படிப்படியாக மக்களுக்கு இதில் சுவை ஏற்பட்டுவிடும். அவர்களே கோவிலை பராமரிக்க தொடங்குவார்கள். இந்த குடிசை கோவிலே சில ஆண்டுகளில் பெரிய இயக்கமாக வளர்ந்துவிடவும் கூடும். நிவாரண பணிக்கு செல்பவர்கள்
முதலில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மையமான ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து இத்தகைய குடிசை கோவில் ஒன்றை ஆரம்பிக்கட்டும். அங்கிருந்துதான் நம்முடைய சிறு பணிகள் யாவும் தொடங்கி செல்ல வேண்டும். இந்த கோவிலில் வழிபடு தெய்வமாக ஸ்ரீராமகிருஷ்ணர் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறேன். ஏன்? இந்தியாவும் சனாதன தர்மமும் நெடுங்காலமாக துயரப்பட்டு வந்துள்ளன. ஆனால் கடவுள் கருணை கடல். மீண்டும் ஒருமுறை அவர் தம் குழந்தைகளை கை தூக்கி விட வந்துள்ளார். வீழ்ச்சியுற்று கிடந்த இந்தியா எழுந்து நிற்பதற்கு மீண்டும் ஒருமுறை வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் திருவடிகளில் அமர்வதன் மூலமே இந்தியா முன்னேற முடியும். அவரது வாழ்க்கையையும் உபதேசங்களையும் எங்கும் பரப்ப வேண்டும். இந்து சமுதாயத்தின் ஒவ்வொரு மயிர்காலினுடையும் அவற்றை ஊடுருவ செய்ய வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணரின் பெருவாழ்வு அசாதாரணமானதொரு கலங்கரை விளக்கம். அதன் ஒளியில் இந்து மதத்தின் முழு பரிமாணத்தையும் உண்மையாக அறிந்துணர முடியும். சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள ஞானத்திற்கெல்லாம் ஒரு திரண்ட வடிவமாக அவர் விளங்கினார். ரிஷிகளும் அவதார புருஷர்களும் எதை போதிப்பதற்கு உண்மையாகவே விரும்பினார்களோ அதை அவர் தமது வாழ்க்கையில் காட்டினார். புத்தகங்கள், கொள்கைகள் மட்டுமே. அவரோ அவற்றை அனுபூதியில் அறிந்தவராக திகழ்ந்தார். 51 ஆண்டுகளில் அந்த மகாபுருஷர் 5000 வருடத்தின் தேசிய ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். அதன் பயனாக எதிர்கால தலைமுறையினருக்கு தம்மை ஓர் உதாரண புருஷராக உயர்த்தி கொண்டார். இங்கு நாம் ஒன்றை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இந்து மதத்தில் வழிபடப்பட்டு வருகின்ற தெய்வங்களின் எண்ணிக்கையில் ஒன்றை கூட்டுவதற்காக சுவாமிஜி ஸ்ரீராமகிருஷ்ணரை நம் முன்னால் வைக்கவில்லை. மாறாக ஓர் உதாரண புருஷராக அவர் ஸ்ரீராமகிருஷ்ணரை அடையாளம் காட்டுகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ற தனிநபர் அல்ல, ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ற தத்துவமே இங்கு குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் வாழ்ந்த வாழ்க்கை, போதித்த லட்சியங்கள் ஆகியவை நமது வாழ்க்கையாக லட்சியங்களாக ஆக வேண்டும். அதுவே உண்மையான ஸ்ரீராமகிருஷ்ண வழிபாடு. அவரது பெயர் பரவுகின்ற அளவுக்கு நல்லது. ஆனால் ஒரு விஷயம், மகாபுருஷர்கள் விசேஷ போதனை செய்வதற்காக உலகிற்கு வருகிறார்கள், பெயர் புகழுக்காக அல்ல. ஆனால் சீடர்கள் அவர்களின் உபதேசங்களை தூக்கி எறிந்துவிட்டு அவரது பெயரை வைத்து அடைத்துக் கொள்கிறார்கள். இதுதான் உலகத்தின் வரலாறாக உள்ளது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் பெயரை மக்கள் ஏற்கிறார்களா இல்லையா என்பது பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் அவரது உபதேசமும் வாழ்வும் உலகமெங்கும் பரவுவதற்காக என் உயிரையும் விடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. மேலை நாட்டில் சுவாமிஜியின் அனுபவங்கள் வளர வளர அவர் இந்தியாவிற்கான தமது பணித்திட்டத்திலும் சில மாற்றங்களை செய்ய விரும்பினார். பாமர மக்களுக்காக நான் வைத்திருந்த கல்வி திட்டத்தை தற்சமயத்திற்கு விட்டுவிட்டேன். அது படிப்படியாக உருவாகும். இப்போது நான் வேண்டுவது ஆர்வத்தை கொழுந்துவிட்டு எரிகின்ற பிரச்சாரகர் கூட்டம் ஒன்றையே. சென்னையில் நாம் கல்லூரி ஒன்று நடத்த வேண்டும். அதில் மத ஒப்புமை, சமஸ்கிருதம், வேதாந்தத்தின் பல்வேறு நெறிகள், சில ஐரோப்பிய மொழிகள் இவற்றை கற்பிக்க வேண்டும். ஓர் அச்சகம் வேண்டும். ஆங்கிலத்திலும் மாநில மொழிகளிலும் பத்திரிகைகள் வெளியிடப்பட வேண்டும். இதுதான் தருணம். இதை விட்டால் எப்போதும் காலம் கைகூடாது. பல்வேறு கோணங்களில் விஷயங்களை ஆராய்ந்த பிறகு இப்போது என் மனம் கீழ்வரும் திட்டத்தில் முனைந்து நிற்கிறது. முதலில் சென்னையில் மத சம்பந்தமான கல்லூரி ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும். பிறகு அதன் எல்லையை படிப்படியாக வளர்க்க வேண்டும். அங்கே இளைஞர்களுக்கு வேதங்கள், அதன் பல்வேறு விளக்க உரைகள், தத்துவங்கள் இவற்றுடன் உலகின் பிற மதங்களை பற்றிய கல்வியும் அளிக்க வேண்டும். அந்த கல்லூரியின் ஓர் அங்கமாக ஆங்கிலத்திலும் வட்டார மொழியிலும் ஒரு பத்திரிகையும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் சுவாமிஜி தீவிரமாக இருந்தார். எப்படியாவது பத்திரிகை வெளியிட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. நீ வெளியிடும் பத்திரிகை ஏனோதானோ என்று இல்லாமல் உறுதியாக உயர்தரம் உடையதாக இருக்க வேண்டும். நான் உனக்கு பணம் அனுப்புவேன். வேலையை ஆரம்பி. இங்கே நான் சில சந்தாதாரர்களை சேர்த்து தருவேன். நானும் அதில் கட்டுரைகள் எழுதுகிறேன். அவ்வப்போது அமெரிக்க எழுத்தாளர்கள் சிலரை வைத்து எழுத செய்தும் அனுப்புவேன். நீயும் அங்கே சிறந்த உறுதியான எழுத்தாளர் கூட்டம் ஒன்றை சேர்த்துக்கொள்.